Hi friends, today special potato varuval with egg. அதாவது நம்ம முட்டை போட்டு ஒரு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வறுவல் முட்டை போட்டு பரட்ட போகிறோம். சம்திங் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் எடுத்து இருக்கு, சிறு சிறுதாக வெட்டிங்க. பச்சை மிளகா 2 எடுத்துக்கிங்க, கருவேப்பிலை 1 எடுத்துச்சிங்க. அடுத்தது சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துச்சிங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்துங்க, அது கட்டமாக சிறுசாக வெட்டிக்கிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வானவில் எடுத்துக்கங்க, அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு சின்ன சீரகத்தூள், அதாவது சின்ன சீரகத்தை அதில் போட்டு நல்லா தாளிப்போம். அது கொஞ்சம் நிறம் மாறிடும். நிறம் மாறினோடனே நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்களை ஆட் பண்ணிக்குவோம். அதாவது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளிக்கலாம். வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நம்ம தாளிக்கணும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் சாம்பார், கீரை கறி, ரசம் வச்சு சாப்பிட்டா கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டையை அவாய்ட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு நம்ம நல்லா கோட்டிங் பண்ணி விடுவோம் அந்த தாளித்த பொருட்களோடு சேர்த்து. ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். அதனால் ஸ்லோவான ஃபயரில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மூடிச்சு அது வேக விடுவோம். நம்மளோட உருளைக்கிழங்கும் நல்லா வந்துருச்சு. டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா அது கட் ஆகும். இங்கே பாருங்கள் நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க தான் குறவாக இருக்கும் 1 டேபிள் ஸ்பூன், பட் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அது கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் ரொம்ப வேணும்னாக்கா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு உரப்பு வேணாம், எனக்கு அது கலர்ஸ் மட்டும் போதும். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களேன். அடுத்தது நம்ம முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறப்பது ஒரு முட்டை ஊற்றலாம். முட்டை இல்லைன்னா எப்படி நம்ம வந்து இப்போ முட்டை வறுவல் பொட்டேட்டோ செய்கிறோம். ஸோ முட்டை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு முட்டையை ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த முட்டை அவாய்ட் பண்ணுறா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் செய்வோமா இருந்தாக்கா இதை வந்து நல்லா கிளறி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அனல் வந்து குறை வச்சுங்க. ஸோ முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு, டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் சிக்கன் போடனா கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது வந்து ஆப்ஷனல். இல்லைனாக்கா சீனி லேசாக போட்டுங்க. அவ்வளோதான். இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.